உள்ளத்தில் உறுதியாய் இருப்பவர்கள் கடவுள் தரும் மகிழ்ச்சியை நிறைவாய் பெறுவார்கள். கிறிஸ்து-இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து திருவருகை காலத்தின் 3ஆம் வாரத்திலே இந்த இறைவார்த்தை வெளிப்பாடானது மகிழ்ச்சியின் திருவருகை காலத்தை 3ஆம் ஞாயிறானது கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே கடுமையாக எதற்காக உழைக்கின்றான் என்று பார்க்கின்ற பொழுது, நல்ல ஒரு வீடு கட்டுவதற்காக இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்வுக்கு தேவையான நகைகள், சொத்து, பணம் இவை எல்லாவற்றையும் எதற்காக அவன் கடினமாக உழைக்கிறான் என்று சொன்னால், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த மகிழ்ச்சி என்கின்ற அந்த வார்த்தை பல்வேறு வடிவங்களில் இருந்தாலும், நகைச்சுவை, சந்தோஷம், ஹாப்பினஸ், இன்னும் நல்ல உடல் நலம், இப்படி பல்வேறு வார்த்தைகளில் இருந்தாலும் இந்த மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகிறதா அல்லது வெளியிலிருந்து வருகிறதா என்று நாம் கேள்விகளை எழுப்பினோம் என்று சொன்னால், அது நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகிறது என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால், ஒரு சில நேரங்களிலே நாம் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்மை அறியாமலே நமக்குள்ளே ஒருவித சோகம் வருகிறது. ஒரு சில நேரங்களிலே நாம் வெளியிலிருந்து வருகிறது என்று சொன்னால், அப்போ இந்த மகிழ்ச்சியை வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்புக்குள்ளே வரக்கூடிய ஒன்றாகவும் நினைக்க தூண்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே இந்த மகிழ்ச்சி எப்படி வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது, மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் மகிழ்ச்சி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அலெக்சாண்டர் தி கிரேட் என்ன செய்தார்? இந்த உலகம் முழுவதையும் தனதாக்க வேண்டும் என்று முயற்சி செய்து அதை தனக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருக்கு மகிழ்ச்சி என்று நினைத்தார். புத்தர் என்ன செய்தார்? அரண்மனையை விட்டுவிட்டு ஒரு மரத்தின் அடியிலே அமர்ந்து தியானம் செய்து அதன் வழியாகத்தான் நிறைவான அமைதி மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று நினைத்தார். ஆக மனிதனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இன்பத்தையும் துன்பத்தையும் கொண்டதாக இருக்கிறது. மகிழ்ச்சி என்பது இன்பமாகவும் இருக்கும், துன்பமாகவும் இருக்கும் என்பதைத்தான் இந்த இறை வார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக பார்க்கின்ற பொழுது, ஒரு மாணவன் தமிழ் ஆசிரியர் எப்பொழுதெல்லாம் வகுப்பறைக்கு வருகின்றாரோ அப்பொழுதெல்லாம் அந்த ஆசிரியரை பார்த்து சிரிக்கக்கூடியவராக இருந்தார். உடனே அந்த ஆசிரியர் அந்த மாணவனை பார்த்து, ஏன் நீ இவ்வாறு சிரித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கின்ற பொழுது, நீங்கள் தானே சொன்னீர்கள் எப்பொழுது எல்லாம் துன்பம் வருகிறதோ அப்பொழுது எல்லாம் சிரிக்க வேண்டும் என்று கூறினாராம். அதைத்தான் திருக்குறள் 621 சொல்கிறது, துன்பம் வருங்கால் இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து அத்து பிறர் சொல் என்று சொல்லுகிறது. இந்த குறளின் வழியாக நமக்கு துன்பம் வரக்கூடிய சூழ்நிலையிலும் நாம் உள்ளத்திலே உறுதியோடு உள்ள ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே சாதிக்கக்கூடியவர்களாக, மகிழ்ச்சி நிறைவாக பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இனி முதல் வாசகத்திலே எசாயா 35ஆம் அதிகாரம் 1 முதல் 6, 10 வரை உள்ள அந்த இறை வார்த்தையை சற்று நாம் அலசி பார்க்கின்ற பொழுது, இஸ்ராயல் மக்கள் அசிரியாவுக்கு அடிமையாக இருந்த அந்த ஒரு சூழ்நிலையை சுட்டி காட்டுவதாக அமைந்திருக்கிறது. அதே வேளையிலே ஆண்டவருடைய அந்த வருகை, அவருடைய பிறப்பானது இந்த மக்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போலத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே யாக்கோபு திரு அபையானது பரூஷியா, அதாவது கடவுளுடைய 2ஆம் வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அதே வேளையிலே அந்த 2ஆம் வருகையின் போது எல்லாரும் அழிந்து போவார்கள் என்கின்ற அந்த ஒரு உண்மை நிகழ்வையும் அவர்கள் அறிந்தவர்களாக துன்பத்தில் இருக்கக்கூடிய அந்த வேளையிலே ஆண்டவர் மெஸ்ஸியா வரை இருக்கிறார், அவர் இந்த எல்லா விதமான துன்பங்களையும் மாற்றப் போகிறார் என்ற செய்தியை கேட்ட உடனேயே யாக்கோபு திரு அவையானது மகிழ்ச்சி அடையக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். அதை போலத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவான் சிறைசாலையில் இருந்தாலும் அவர் பல அற்புதங்கள், அதிசயங்கள், கண் பார்வையை சரி செய்கின்றார், முடக்குவாதத்தை சரி செய்கின்றார் என்பதை கேள்விவிட்ட திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களிடம் வர இருந்த இறைவாக்கினர் இவர்தானா என்று கேட்க சொல்லக்கூடிய அந்த வேளையிலே கேட்டு திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு மெஸ்ஸியா தான் வரைந்து இறைவாக்கினர் என்று சொன்ன உடனேயே அவர் அவ்வளவு
சிறைசாலையில் இருந்தாலும் கூட மகிழக்கூடியவராக இருக்கிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடு முழுவதுமே துன்பத்திலும் மகிழ்வாக இருப்பதற்கு உள்ளத்தில் உறுதியோடு யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சியை நிறைவாக பெறுவார்கள். அதை தான் இந்த முதல் வாசகத்தில் எஸ்ஐயா இறைவாக்கன் அழகாக சொல்கின்றார். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்கின்றார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு செய்தி, மெசியாவினுடைய வருகையானது இந்த எல்லா விதமான துன்பங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. விவிலியத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யாரெல்லாம் இறைவன் மீது முழுமையான உறுதியையும் நம்பிக்கை வைத்திருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக தானியேல் அரசர் சிங்க குகையிலே இருந்தாலும் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தார். கடவுளை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தார். அந்த சிங்க குகை கூட கடவுளுடைய ஜெபத்தின் வல்லமையால் முற்றிலுமாக உடைக்கப்பட்டு அவர் இறுதியிலே சிங்க குகையிலிருந்து வெளியே வந்தார். இது அவர் இறைவன் மீது வைத்திருந்த அந்த உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. தாவீது அரசர் என்ன செய்கின்றார்? மிகப்பெரிய அந்த கோலியாத்தை கடவுள் மீது வைத்த அந்த உறுதியான நம்பிக்கையின் வழியாக என்ன செய்கின்றார்? யாராலும் தோற்கடிக்க முடியாத அந்த கோலியாத்தை ஒரு சிறிய கல்லினாலே தாவீது அரசர் எய்து அவரை கீழே விழ செய்து வெற்றி பெறக்கூடியவராக இருக்கின்றார். அவருக்குள்ளே ஒரு உறுதியான நிலைப்பாடு இறைவன் மீது இருந்தது. அதே போலத்தான் யோபுனுடைய வாழ்வு, யோபு தன்னுடைய வாழ்வு முழுவதும் எல்லாவற்றையும் இழக்கக்கூடியவராக இருந்தார். செல்வத்தை இழந்தார், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார், தனக்கு இருந்த ஆடு மாடு விலங்குகள் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும் இறுதியிலே மனைவியும் கூட இன்னமுமான் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய அந்த தருணத்திலும் கூட யோபு இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். இறுதியிலே எவற்றையெல்லாம் இழந்தாரோ அவை எல்லாவற்றையும் அவர் மீண்டும் பல மடங்கு திருப்பி பெறக்கூடியவராக இருந்தார். இதுதான் துன்பத்தின் அந்த நேரத்திலும் உள்ளத்திலே உறுதியோடு இருந்தார். எஸ்தர் அரசி அந்த இறை மக்களுக்காக, அவரை நம்பியிருந்த அந்த மக்களுக்கு வாழ்வை கொடுப்பதற்காக அரசனிடம் சென்று தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, என்னை நம்பியிருக்கக்கூடிய அந்த மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அரசனிடம் சென்று தன்னுடைய வாழ்வை முழுவதும் அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமும் இரண்டாம் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு மைய சிந்தனை, உண்மையான மகிழ்ச்சி என்பது வெறும் நாம் அன்றாடம் இன்பங்களில் மட்டும் இருப்பது அல்ல. துன்பம் வருகின்ற பொழுதும் இறைவன் மீது உறுதியான நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கடவுள் தரக்கூடிய நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த நாளிலே இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. ஒரு 7 மாதத்திற்கு முன்பாக என்னுடைய அக்காவினுடைய வீட்டுக்காரர் இறந்து போய்விட்டார். இறுதிய நோயின் பாதிப்பின் காரணமாக திடீரென்று யாரும் நினையாத அந்த ஒரு சூழ்நிலையில் இறந்ததன் காரணமாக ஒரு 3 நாட்களுக்கு பிறகு, அவரை அடக்கம் செய்த 3 நாட்களுக்கு பிறகு இரவு ஒரு 12 மணி இருக்கும். திடீரென்று எனக்கு உடல் முழுவதும் வியர்த்து எனக்குமே ஒரு அடைப்பு வர்றது போல ஒரு சூழ்நிலை, நெஞ்செல்லாம் அடைக்கிறது மாதிரி, என்னுடைய இதயத்திலே என்னுடைய ஹார்ட் பீட்டெல்லாம் குறையிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. சரியாக ஒரு 12:30 மணி இருக்கும். அந்த நேரத்திலே எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நான் இறைவன் மீது வந்த முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தேன். நம்பிக்கை வைத்ததோடு மட்டுமில்லாமல் ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஜெபித்து கொண்டே இருக்க ஒரு 2-3 மணி ஆனதும் ஒருவித பய உணர்வு இன்னும் அதிகமானது. உடனே அக்காவை எழுப்பி அக்காவும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். காலையிலே 6 மணி வரைக்கும் அந்த பயம் இருந்தது. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பய உணர்வு நீங்கி எனக்கு முழுமையான ஒரு உறுதியும் நம்பிக்கையும் கிடைத்தது. ஆனால் நான் அந்த ஒவ்வொரு நொடி பொழுதிலும் இறைவன் மீது வைத்திருந்த அந்த உறுதியையும் நம்பிக்கையும் விடவில்லை. எனவே தான் நான் இன்றும் கூட உயிரோடு இருக்கிறேன். எனவே
நாம் பல நேரங்களிலே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பய உணர்வு, இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த உண்மையான ஒரு உறுதியான நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே அது நம்மை என்ன செய்து விடுகிறது என்று சொன்னால் பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு தெரியும், இந்த கொரோனா தொற்று நோயினால் நிறைய பேர் இறந்து போனார்கள். அவர்கள் வெளிப்புறத்திலே இந்த உலகம் சொன்ன அந்த வார்த்தைகள், கொரோனா தொற்று நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க, இதனால் நிறைய பாதிப்புகள் இருக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்திய சூழ்நிலையிலே நிறைய பேர் அந்த ஒரு பயத்தின் காரணமாக இறந்து போனார்கள். ஆனால் எத்தகைய சூழ்நிலையிலும் இறைவன் மீது முழுமையான உறுதியும் நம்பிக்கையும் கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு செய்தியானது நிறைவான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை வழிபாடு முழுவதும் எத்தகைய துன்பங்கள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், கண்ணீர் இருந்தாலும், கவலை இருந்தாலும், கஷ்டம் இருந்தாலும், வாரங்கள் இருந்தாலும், தாங்க முடியாத சோதனைகளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், நீங்கள் இறைவன் மீது உறுதியோடு இருக்கிற பொழுது அவர் கூறுவதைப் போலவே அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், இதோ நமக்காக தாவீதின் ஊரிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பை தர பிறந்திருக்கிறார், அவர் வழியாக நம்முடைய எல்லா துன்பங்களும் மறையும் என்கின்ற அந்த முழுமையான நம்பிக்கை, விசுவாசம் உள்ளத்திலே உறுதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எத்தகைய சூழ்நிலையிலும் இறைவனால் காப்பாற்றப்படுவார்கள். இறைவன் தரக்கூடிய நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த நாளிலே இறை வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே நம்முடைய குடும்பங்களிலே போராட்டங்கள் வருகின்ற பொழுது, நம்முடைய குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை வருகின்ற பொழுது, பிள்ளைகள் ஒரு சில புரிந்து கொள்ளாத சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது, நாம் பணி செய்யக்கூடிய இடங்களில் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருகின்ற இந்த சூழ்நிலையெல்லாம் துவண்டு போகாமல் உள்ளத்திலே உறுதியோடு இருந்து இறைவன் நோக்கி நாம் ஜெபிக்கின்ற பொழுது இந்த கிறிஸ்து பிறப்பு சிறப்பாக நமக்கு முழுமையான நிறைவான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.